நம்முடைய ஆண்டவர் தாவீது இந்த கோலியாத்தை பார்த்த மாத்திரத்தில் அவனுக்கு ஞாபகம் வந்தது, தேவன் கற்றுக் கொடுத்தது தான். கோலியாத்தை ஜெயிக்க முடியும்ங்கிற எண்ணம் அவனுக்கு வந்தது, தேவன் கற்றுக் கொடுத்தது. இந்த யுத்தத்தில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வந்தது, தேவன் அவனை பயிற்றுவித்தது. அதைத்தான் இங்கே எழுதுறார். அது என்ன பயிற்றுவித்தது? கோலியாத்தினுடைய சத்தத்தை கேட்டு பல நாட்களாக இஸ்ரவேலர்களும் சவுலும் யோனத்தானும் எல்லா இராணுவ வீரர்களும் பயந்து நடுங்கி அவன் பேசினதை கேட்க முடியாத அளவுக்கு பயந்த போது, ஒரே ஒரு தடவை அந்த சத்தத்தை கேட்ட போது ஆவியில வைராக்கியம் வருது. இந்த பெலிஸ்த, இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் எப்படி ஆண்டவரை பேசலாம்? அது காரணம், அவன் கைகள் யுத்தத்துக்கும் அவன் விரல்கள் போருக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு? பயிற்றுவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் தேவன் பயிற்றுவிக்காத சவுல் ஒரு போர் வீரன், தேவன் பயிற்றுவிக்காத யோனத்தான் ஒரு போர் வீரன், தேவன் பயிற்றுவிக்காத தாவீதினுடைய சகோதரர்கள் ஒரு போர் வீரர்கள். ஆனால் அவர்கள் பயந்து நடுங்கி கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 40 நாளா. எத்தனை நாள் கோலியாத்து கத்தனா? நீங்கள் பைபிள்லாம் படிச்சிங்கள? மறந்துடுவீங்களா அடுத்த வாரம்? எத்தனை நாள் கத்தனான்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை நாள்? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் அங்கே இருக்குது. எத்தனை நாள் கத்தனான்னு பாருங்கள். இது ஒரு நாள் ஈவெண்ட் இல்லை. எத்தனை நாள் அவன் கத்துறான்னா, 17ஆம் அதிகாரத்தில் அவன் நின்று, அவன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனத்தில் இருக்கான். நின்று பார்த்து சத்தமிட்டு அப்படி என்ன செஞ்சானா? சரி, எத்தனாம் வசனத்தில் இருக்கு பாருங்க. அந்த 14 அந்த பெலிஸ்தன் காலை மாலையில் 40 நாள் கத்திருக்கான். இந்த கதை மாதிரி தானே இருக்குல்ல. யோசேப்பு கிட்ட டெய்லி ஒருத்தி வா 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 வா, இன்னைக்கு வா, நாளைக்கு வா, எப்போ சைடில் நேரம் கிடைக்குது, வீட்டுக்காரன் அங்கிட்டு போயிட்டான், வாடா இன்னைக்கு, நாளைக்கு வாடா, எப்போ பார்த்தாலும். கடைசியில் ஒரு நாள் ஃபிக்ஸ்டு பிளான் போட்டா. இவன் 40 நாள் காலையிலையும் சாயங்காலமும் கத்துறான். ஆனால் ஒரே ஒரு தடவை இந்த சத்தத்தை கேட்டபோது உள்ளே இருந்து வைராக்கியம் பொங்குனதுக்கு காரணம், கைகளை யுத்தத்திற்கும். ஆமாம், அப்போ தான் சவுல் சொல்கிறாரு, டே உன்னை பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்குடா, பிச்சு போட்டு கொத்து பொருட்டா போட்டுருவான்டா, உன்னை பிச்சு எரிஞ்சிடுவான்டா, அவன் பிறப்புலையே யுத்த வீரன்டா. ஆனால் சவுலுக்கு தெரியாது, இவன் கைகளை யுத்தத்திற்கும் விரல்களை போருக்கும் ஆண்டவர் பயிற்றுவித்திருக்கிறார் என்று அவனுக்கு தெரியாது. அவன் பார்க்கும்போது, உன்னை பார்த்தா அழகான முகமா இருக்குப்பா, உன்னை பார்த்தா ரொம்ப என்னது இந்த சண்டைக்கெல்லாம் நீ வேண்டாம்பா அப்படின்னு சொன்னான். ஆனால் தாவீது தேவன் அவனை பயிற்றுவித்ததையும், அவன் மேய்ப்பனாய் இருக்கும்போது தேவன் அவன் கைகளை யுத்தத்துக்கும் அவன் விரல்களை போருக்கும் பயிற்றுவித்ததை நினைவு கூறுகிறான். அது ரொம்ப முக்கியம். என்ன சொல்றான் தெரியுமா? சவுலுக்கு தாவீது பதில் சொல்றாரு. 34ஆம் வசனத்துல தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் மந்தையில் இருக்கிற ஆட்டை பிடித்து கொண்டது. இப்போ நம்ம வாழ்க்கையில் சிங்கம் அவருக்கு தெரியாமல் வர்றதும் இல்லை, கரடி அவர் அனுப்பாமல் வந்ததும் இல்லை. எதுக்கு இந்த சிங்கமும் கரடியும் நம்ம வாழ்க்கையில் வருதுன்னா, அடுத்து வரப்போகிற கோலியாத்தை நம்ம கையில் இருக்கிற கல்லை வச்சு அடித்து வீழ்த்துறதுக்கு கர்த்தர் நம்ம கைகளை யுத்தத்திற்கும் நம்முடைய விரல்களை போருக்கும் என்ன செய்கிறாரா? சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து பயப்படாம ஆண்டவர் என்ன பயிற்றுவிக்கிறார் என்று நம்ப வேண்டும். நம்ம வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை பார்த்து உடைஞ்சு போகாம, ஆண்டவர் என் வாழ்க்கையில பெரிதானவைகளை செய்ய பயிற்றுவிக்கிறார் என்று நம்ப வேண்டும். ஆண்டவர் தேவன் தமக்கு பிடித்தவர்களை நீண்ட காலம் காத்திருக்க வைப்பார். பெரியவைகளை செய்ய நினைக்கும் போது அவர்களை நீண்ட காலம் வைத்திருப்பார். ஈசாக்கு பிறக்கணும்னா அதுக்கு சில காலம் காத்திருக்கணும். பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் பிறக்கணும்னா அதுக்கு சில காலம் காத்திருக்கணும். ஏன்னா அப்படி ஒரு விசுவாசிட்ட பிறந்தா தான் அவன் யோவான் ஸ்நானகனா வர முடியும். அது ஆண்டவருடைய திட்டம். அது ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவர் ஈசாக்கினுடைய பிறப்பை தம்முடைய மகனுடைய பிறப்பு மாதிரியே பார்க்குறாரு. அது ஒரு அதிசயமாக இருக்கணும், அது ஒரு ஆச்சரியமாக இருக்கணும். ஏன்னா தேவனுடைய திட்டத்தினுடைய முதல் புள்ளி சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையும் அப்படி இருக்கும்.
அது தேவன் நம்மை பயிற்றுவிக்கிற தருணங்களாக இருக்கும். தேவன் சில நேரம் நம்மளை ஒரு 10 வருஷம் காத்திருக்க வைப்பார், 2 வருஷம் ஏன்னா அதுக்கு நமக்குள்ளிருந்து தேவன் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புவார். அதை வெளிப்படுத்துவதற்கு தேவன் நம்மை பயிற்றுவிப்பார். உன்னிலிருந்து பரிசுத்தத்தை உருவாக்க பயிற்றுவிப்பார். உங்களிலிருந்து நன்மைகளை பிறருக்கு கொடுக்க பயிற்றுவிப்பார். ஆனால் தேவன் சும்மா செய்ய மாட்டார். தாவீது, இது நல்லா கவனிங்க, இதை நீங்கள் வேதத்தை படிக்கும்போது இந்த வசனத்துக்கு அந்த கனெக்ஷனை எப்படி கர்த்தர் உண்டு பண்ணுவார்னா, அப்படி உண்டு பண்ணுறதுக்கு ஆவியானவர் உங்கள்கிட்ட இருக்கணும். தாவீது என்ன நினச்சான்னா, சிங்கம் வந்துருச்சு, சிங்கம் வந்து ஒரு ஆட்டை பிடிச்சிருச்சு. அவன் என்ன பண்ணான், சிங்கம் ஆட்டை பிடிச்ச உடனே அவனுக்குள்ளே இருந்த அபிஷேகம் அந்த சிங்கத்தை துரத்திட்டு போகிற அளவுக்கு பலன் கொடுத்துச்சு. அவன் எப்படி தெரியுமா, நீங்கள் தாவீதுகிட்ட கேட்டால் என்ன சொல்லிப்பாங்க, நான் எப்படி இதை துரத்துனேன்னே தெரியல, எப்படி இதை கிழிச்சேன்னே தெரியல, எப்படி இந்த ஆட்டை காப்பாற்றினேன்னே தெரியல, நான் பிடிச்சேன், சிங்கம் 2ஆ கிழிஞ்சிருச்சு. அப்போதான் தெரிஞ்சிச்சு, எனக்குள்ள இருந்து கர்த்தர் இதை செய்தார், இதை செய்தவர் இந்த கோலியாத்தையும் கர்த்தர் அடிப்பார். இதை நல்லா கவனிச்சுக்கணும். இந்த பிரச்சனை எப்படி தான் நான் தாண்டினேன்னு தெரியல, இந்த பிரச்சனை எப்படி ஜெயிச்சேன்னு தெரியல, ஒரு கனவு மாதிரி இருக்கு, ஒரு கனவு மாதிரி. நான் ஒரு ஆள் தான் இருந்தேன், எப்படி இதை நான் கிழிச்சு போட்டேனே தெரியல, நான் கிழிச்சுட்டேன் 2ஆ. நான் தாவீதுகிட்ட வேலை பார்த்தவங்க சிங்க குகையிலே போய் சிங்கத்தை பிடிச்சி கிழிச்சிட்டு வந்துடுவான். அவங்க அவ்வளோ பேருமே பிறப்பளவில் பயங்கரமான ஆட்கள். தாவீதினுடைய படைத்த சுற்றி இருந்தவங்களை பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் சிங்கத்தை போய் அது குகையில் சந்தித்து அதை கிழிக்கிறதுனா அவன் எப்படி இருந்திருப்பான்? 800 பேரை அடிப்பாங்க, 400 பேரை அடிப்பாங்க, படிச்சிருப்பீங்கல்ல, எப்படி அடிக்கிறானோ தெரியல. ஆனால் தாவீது அப்படிப்பட்ட சமர்த்தனை இல்லை. தாவீது நான் தான் படித்து பார்க்கும்போது நினச்சேன், இப்படிப்பட்ட ஆட்களை 40 பேரை சுற்றி வச்சிருக்கானே, இவங்கெல்லாம் சிங்கத்தை வேட்டையாடுறவன், 400 பேரை வேட்டையாடுறவன், எதிரியோட பாளையத்துக்குள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றவன், இவனெல்லாம் வச்சுக்கிட்டு இவன் ராஜ்யபாரம் பண்ணணும்னா இவன் கை யுத்தம் செய்ய பழக்க வைக்கப்பட்ட. டேய் ராஜா, உனக்கு ஒன்றுமே தெரில, உட்கார்றா, டேய் பின்னாடி நில்றா, நான் யுத்தத்துக்கு போறேன்னு சொல்ற அளவுக்கு தாவீதோட கையை கர்த்தர் என்ன பண்ணியிருந்தாரு, பழக்க வச்சிருந்தார். சும்மா கூச்சா இல்லை, ஒன்றும் தெரியாத ஆள் இல்லை, படிக்காத ஆள் இல்லை, நின்றா அடிப்பான். எந்த அளவுக்கு அடிப்பான் தெரியுமா? சவுல் கொண்டது அதுக்கு ஒரு நீங்கள் ஒரு மெட்டு போட்டு பாருங்களேன், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. எப்படி போட்டிருப்பாங்க, எப்படி பாடியிருப்பாங்க. இவ்வளோதான், அந்த 2 வரியை வச்சே சாவடிச்சிட்டாங்க சவுலை. ஏன்னா அடி, அந்த அடி ஒரு பயம் இல்லை. இன்னைக்கு நம்ம எதிர்கால பயங்கள் வர்றதுக்கு காரணம் என்ன? தேவன் நம்மளை பயிற்றுவிக்கிறதுக்கு இடம் கொடுக்கல. அப்படி கனவு மாதிரி கிழிச்செறிஞ்சிட்டான். அதில் இன்னொன்று சொல்லுவாங்க, வனத்துறையில் பேசும்போது நான் சில வீடியோக்கள் பார்க்கும்போது சொல்லுவாங்க, சிங்கத்திட்ட கூட தப்பிச்சிடலாமா. சிங்கம் வந்து சாப்பிட்டு இருந்துச்சுன்னா போகிறவனா எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதான், அது பாட்டுக்கு போயிருமா. ஆனால் இந்த கரடி வந்து அப்படி இல்லையா, அதுக்கிட்ட தப்பிச்சான்னா அவனுக்கு ஏதோ பெரிய அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்லுவாங்களாம் வனத்துறையில். ஏன்னா அதனுடைய நெகம் அப்படியே சதையை அள்ளிருமா, அது பிடிச்சா விடவே விடாத ஆட்களை, அதுகிட்டேருந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமா. ஆனால் கிழிச்சிட்டேன். இப்போ சொல்கிறான், ஒரு நாள் ஆண்டவர் என் கையை யுத்தத்துக்கும் என் விரல்களை போருக்கும் பயிற்றதே, அதுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் ஸ்தோத்திரம் வராதில்ல உங்களுக்கு? ஆண்டவர் உன்னை பயிற்று வைக்கும்போது தெரியும், உங்களுக்கு ஸ்தோத்திரம் தானாக வரும். அப்போ சொல்லுவீங்க, இப்போ ஸ்தோத்திரம் வராது, அப்பா சோறு போடுவார், அம்மா குழம்பு ஊற்றும், எல்லாம் கிடைக்கும். உங்களை பயிற்றுவிக்கிற காலம் ஒன்று வரும் பாருங்க, அப்போ தெரியும் ஆண்டவர் ஏன் என்னை இது வழியாக நடத்தினார். நிறைய நேரத்தில் நிறைய கிறிஸ்தவங்களை ஃபெயிலியரில் என்ன செய்கிறாரு, பயிற்றுவிக்கிறார். அதிகமாக பயிற்றுவிச்சது தோல்வியில் தான். அநேகருக்கு நம்மளை ஆசீர்வாதமாக மாற்றுறதும் ஆண்டவர் அப்படிப்பட்ட சில பாதைகளில் கொண்டு போகிறார். மோசையை 40 வருஷம் ஒரு வித்தியாசமான ட்ராக்கில் பயிற்றுவிக்கிறார். என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான லைஃபு. ஆனால் இன்னொரு 40 வருஷம் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான லைஃபு. அதனால் உங்களை இந்த இடத்துல உட்கார வச்சுருக்காருன்னா அதை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. இந்த முன்னாடி வந்து வசனம் சொல்கிறதுக்கு போல ஒரு நாள் லீவ் போட்டுறது, அப்புறம் அடுத்த வருஷம் அடுத்த சேட்டில் அவன் பேர் போட்டால் அடுத்த மறுபடியும் பிளான் பண்ணி லீவ் போட்டுறது. உங்களை பயிற்றுவிக்கும் போது நீங்கள் அதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். இது ஒன்றும் தலை போகிற விஷயம் இல்லை.
நான் ஒரு யூடியூபரை பார்த்தேன். இப்போ ஒரு 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 மனுஷனுடைய வீடியோவை பார்த்தேன். அவர் சொன்னார், நான் பார்க்க அழகாக இருக்க மாட்டேன், எனக்கு பெருசாக பேச்சு வராது, எனக்கு பாட்டு வராது, எனக்கு எதுவுமே வராது. ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போட்டிருந்தார். இப்போ அவர் பெரிய சேனல்லாம் நடத்துகிறார், A2Dயா என்னமோ. அப்படி போகிற போக்கில் பார்த்தது. அப்போ அவர் சொன்னார், எங்கள் காலேஜில் போய் நான் வந்து பாட்டு போட்டிக்கு பேர் கொடுத்தேன். என்ன போட்டியா? பாட்டு போட்டிக்கு பேர் கொடுத்தேன். எனக்கு என்ன வராது? பாட்டே வராது. ஆனால் எதுக்கு பேர் கொடுத்தேன்? நான் போய் பாட்டு பாட நின்ற உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க? சிரிச்சாங்க. ஏன்னா எனக்கு என்ன வராது? பாட்டு வராது. நான் அப்படியே வந்துட்டு நேராக கீழே வந்துட்டேன். எல்லாரும் கொக்கிக்கன்னு சிரிச்சாங்க. ஆனால் அவங்க சிரித்த நேரத்தில் எனக்கு ஒரு தைரியம் கிடச்சிருச்சு, நம்ம மேடையில் நிற்கலாம். அடுத்தது திரும்ப போய் பேச்சு போட்டியில் போய் கொடுத்தேன். ஏதோ 2 வார்த்தை பேசின உடனே சிரிச்சவன் என்ன தட்டினா? கை தட்டினா. எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. அடுத்து நான் பேச ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் 20 மில்லியன் மக்கள்கிட்ட என்னை பார்க்குறாங்க, என் வீடியோக்களை பேசுகிறாங்க. நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் மேடையில் நின்று பேசி பெரிய ஸ்காலர்ஸுக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். நான் முதல்ல மேடையில் நிற்கும்போது சிரித்தாங்க. ஆனால் அதை நான் எனக்கு ஒரு பயிற்சியாக, இது உங்களுக்கு ஒரு பயிற்சி, இந்த பயிற்சியெலாம் எனக்கு கிடைக்காமலே இங்கே நிற்கிறேன். இது உங்களுக்கு ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி கடவுளுக்கு தான் தெரியும் எதுக்கு உங்களுக்கு கொடுக்குறாருன்னு. சில ஆசீர்வாத குறைவுகள் உங்களுக்கு பயிற்சி, சில காத்திருப்புகள் உங்களுக்கு பயிற்சி, சில கஷ்டங்கள் உங்களுக்கு பயிற்சி, சில வேதனைகள் உங்களுக்கு பயிற்சி, சில அவமானங்கள் உங்களுக்கு பயிற்சி, சில நிந்தைகள் உங்களுக்கு பயிற்சி. ஏன் இந்த காரியத்தில் தேவன் எங்களை நடத்துறாரு? அவன் சொன்னா, ஒரு விசை இதெல்லாம் வந்துச்சு. அப்போ அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ஞ்சிச்சான். பார்த்தீங்களா? சிங்கம் சும்மா விடல, அவன் மேலே என்ன பண்ணுச்சான்? பாஞ்சிச்சான். நான் அதன் தாடியை பிடிச்சு அதை அடித்து என்ன பண்ணேன்? கொன்று போட்டேன். அன்னைக்கு பிடிச்ச அந்த கோல் தான், அன்னைக்கு பிடிச்ச அந்த கோல் தான், அந்த கையில் வச்சிருக்கான் பாருங்க, அதான் அவனுக்கு ரொம்ப முக்கியம். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்டனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. ரிசல்ட்டை முடிவு பண்ணிட்டு யுத்தத்துக்கு போகிறான். இவன் தான் ரிசல்ட்டை முடிவு பண்ணிட்டு யுத்தத்தை தொடங்கினான். இவன் தான் தேவன் பயிற்றுவித்த நபர்கள். ரிசல்ட்டை முடிவு பண்ணிட்டு யுத்தத்தில் போய் நிற்கிறவன் தேவன் பயிற்றுவித்த நபர்கள். ரிசல்ட் இப்படி வரும் அப்படி வரும்னு குளிர்காய்ச்சலில் உட்கார்ந்துருக்கவன் இல்லை, இவன் ஜீவன் உள்ள தேவனை நிந்தித்தானே. முடிஞ்சு. ஆமாம், கத்தி எடுத்துக்க, அருவா எடுத்துக்க, கேடகை எடுத்துக்க, அதை எடுத்துக்க. நோ, எப்படி போறனோ அப்படியே போகிறேன். என்னோட அவர் இருக்கிறார். நான் எப்படி சிங்கத்தை அடித்தனோ அப்படியே இருக்கிறேன். ஒரு சேஃப்கார்டுக்கு கையில் பட்டயம் கூட இல்லை. ஒரு சேஃப்கார்டுக்கு கையில் பட்டயமே இல்லை. அவன் பட்டயம் இருக்குல்ல, அந்த பட்டயம் தான் தாவீதுக்கு என்னாலும் அடையாளமாக இருந்துச்சு. அவன் பட்டயத்தை தான் தாவீது எடுத்து அவனை என்ன பண்ணான்? வெட்டினான். உலகத்தில் இந்த ஒரு நடைமுறை மாதிரி அவன் பட்டயத்தை எடுத்து அவனே வெட்டினான். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிற வழிகள், பரிசுத்தவான்களை நடத்தின வழிகள், ஆபிரகாமை நடத்தின வழிகள். ஆபிரகாமை மட்டும் இந்த 99 வருஷம் அவனுக்கு கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? என் உடம்பு செத்து போனாலும் அதுக்குள்ளிருந்து ஒரு உயிரை உருவாக்குகிற ஒரு கடவுள் இருக்கிறார். ஏன்னா அவன் 89 வயசுல ஆண்டவரை நம்புறத மறந்துட்டான். இனி நமக்கு கிடைக்காதுன்னு நினைச்சான். ஆனால் நீங்கள் 101 வயசுல போய் ஆண்டவர் செய்ய மாட்டாருன்னு சொன்னீங்கன்னா அவன் சொல்லுவான், இந்த ஆண்டவரால் செத்து போனால் கூட ஈசாக்கை தர முடியும்னு. ஏன்னால் அவனை விசுவாசத்தில் பயிற்றுவித்தவர் மட்டுமல்ல, விசுவாசத்துக்கு தகப்பனாய் மாற்றினார். என்ன மாற்றினார்? தகப்பனாய் மாற்றினார். அதனால தான் அதை அவன் செஞ்சு காமிச்சான். ஏன் ஆபிரகாம் கிட்ட வந்து ஈசாக்கை வெட்ட சொன்னார் தெரியுமா? அவ்வளவு விசுவாசத்தை. நிறைய பேர் என் பிள்ளை என்ன ஆவான்னு தெரியல. இது காரணம் என்ன தெரியுமா? அவங்க சுயபலத்திலே மண் கோட்டையை கட்டிகிட்டே வந்தாங்க. அவங்க செய்ய முடிஞ்சதெல்லாம் அவங்க செஞ்சாங்க. இன்னைக்கு செய்ய முடியாது வரும்போது உடஞ்சி நிற்கிறாங்க. தேவன் பயிற்றுவிப்பதற்கு இடம் கொடுத்தால் எந்த பிரச்சனையை பார்த்தாலும் அதை தாண்டி கோலியாத்துக்களை முறியடிக்க உங்களால் முடியும். உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை பயிற்றுவிப்பதற்கு ஒப்பு கொடுங்க. மனிதர்களை நம்பி நின்று விடாதிருங்கள். தேவன் நம்மை பயிற்றுவிக்கட்டும், தேவன் நம்மை நடத்தட்டும், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும்.
அப்போ தான் தைரியமாக போக முடியும். என்ன அடையாளமாக இருந்திருக்கும்? இந்த சவுல் கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனான், கேடயம் அணிஞ்சிட்டு போனான், சவுளுடைய பட்டயத்தை எடுத்துகிட்டு போனான். தேவன் அவனை கொண்டு போனார். தேவன் அவனை, அது எல்லா வேத வல்லுநர்களும் சொல்கிறது தான், தாவீதை அடித்த கூழாங்கல்லில் அவன் சாகவே இல்லை. கர்த்தர் பின்னாடி இருந்து அவனை அடித்து தூக்கி போட்டார். தாவீதை அடித்த கூழாங்கல்ல சாகிற அளவுக்கு கோலியா தோணும். நீங்கள் அடிக்கிற அடியில் இல்லை, நீங்கள் நிற்கும் போது அவர் அடிப்பார். ஏன்னா உங்களை யார் பயிற்றுவித்தா? அதுதான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம். அவன் எப்படி விழுந்தான் தெரியுமா? அவன் முன்னாடி குப்புற விழுந்தான், பார்த்தீங்களா? தரையில் முகங்குப்புற விழுந்தான். அவன் செதறி அடிச்சா. இந்த அடி விழுகும்போது ஒன்று பின்னாடி இருந்து ஒரு அடி போட்டார் பாருங்க, அவ்வளோதான், செதறி முகங்குப்புற கீழே விழுந்தான். ஆண்டவர் அடித்த அடியில் அசைவில்லை. ஆண்டவர் அடிச்சிட்டாருன்னா எதிரிக்கு என்ன இருக்காது. ஆனால் நீங்கள் அடிச்சீங்கன்னா நாளைக்கு கத்துவான், பரவாயில்லையா? நீங்கள் அடித்தா அடுத்த நாளும் கேள்வி பண்ணுவான், பரவாயில்லையா? ஆமாம், நீங்களும் இப்படி சொல்லணும். உங்கள் வாழ்க்கையினுடைய சரித்திரம் பின்பாடு வரும்போது, என் கைகளை யுத்தத்துக்கும் என் விரல்களை போருக்கும் உங்களை பயிற்றுவிக்கிறாருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? பயப்படாதீங்க. ஏன்னா அடுத்த வசனம் ரொம்ப நல்ல வசனம். அடுத்த வசனம், நீர் என் தயாபரன், என் கோட்டை, என் உயர்ந்த அடைக்கலம், என்னை விடுவிக்கிறவர், என் கேடகம், நான் நம்பினவர், என் ஜனங்களை. எனக்கு சில நேரம் நம்மளை பார்த்தோன்னா அசால்ட்டாக நினைப்பாங்க. ஆனால் ஒரு நாள் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணுவார். நம்மளை பார்த்து கேலியாக சிரிப்பான், நக்கலை நம்மட்டு சிரிப்பு. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற தேவ வல்லமை அவர் விளங்க பண்ணுவார். அது தேவன் நம்மளை செய்கிறது. அவன் நினைப்பான், இது தாவீது பார்க்கும்போது என்ன நினச்சிருப்பான்? ஆமாம், எங்கள் வீட்டில் எத்தனை பேர் எங்கள் தேசத்தில் அரசவையில் இருந்தவன் இருக்கான், யுத்தத்தில் இருந்தவன், இவன்லாம் ஒரு ஆளான்னு பார்த்தாங்க. ஆனால் தாவீது 70 வயசு ஆகும்போது, அவனுடைய ஓட்டம் முடியும் போது, சமஸ்த இஸ்ரவேலனை கை நீட்டி ஆசீர்வதிச்சான். எல்லாம் வந்து அட்டென்ஷனில் நின்றாங்க. அப்போ நன்றியோடு எழுதுறாரு, ஜனத்தை என் கைகளுக்கு கீழ்ப்படுத்துகிறவர். நம்ம ஆண்டவர் ரொம்ப பெரியவர் இல்லை? அவர் நடத்துறதெல்லாம் நல்ல வழி தானே, ஆசீர்வாதம்